திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். உள்ஞான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கைஞானவரும் யானை கடல் மதவாமல் அழியாழுமல தூவும் அடியார்கள் புலமான வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. தில்லை குட்டபெருமான் திருவடியிலே சிறுமையை கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதப்படி அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் கழிந்து இன்றைய கந்தர் அலங்காரம் அருமையான ஒரு நூல். அருணகிரிநாத பெருமானால் அருளப்பெற்ற அற்புதமான ஒரு நூல். அந்த நூலை சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் இங்கே நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. இறைவன் எம்பெருமான் உலக நாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனாகிய இறைவன் என்பது. உலகத்து உயிர்களாகிய நாம் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், துன்ப நிலை நீங்கவள் என்பதற்காக அந்த இறைவன் அந்த பக்குவமற்ற ஆன்மாக்கள், முக்த ஆன்மாக்கள், சொல்ல போனா சிவன் முக்தர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட பக்குவமற்ற ஆன்மாக்களை அவர்கள் மூலமாக நம் போன்றவர்களுக்கு, பெத்தான்மாக்கள், நாமெல்லாம் மலத்தோடு கூடிய பெத்தான்மாக்கள், இந்த பெத்தான்மாக்களுக்கு நல்ல அற உரையும் நல்வழியும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக வாக்காகவும் வாழ்வாகவும் வாக்காகவும் தந்தார்கள். ஏன்னா சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு நூல் உபதேசம் இல்லை என்றால் ஒரு காலம் நாம மேல்நிலைக்கு வர முடியாது. அப்ப நூல் தர வேண்டும் அவர்கள் மூலமாக. ஆனா அவர்களை அதிர்ப்பித்து நின்று இறைவன் வாக்கு. இத அருணகிரி பெருமான் அவரே சொன்னார். அருணகிரி பெருமான் மட்டும் இல்ல, நம்முடைய அருளாளர்களுடைய வாக்குலையும் நம்ம பார்க்கலாம். இது எம்முடையது அல்ல, எல்லாம் இறை செயல். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படி அத்தனையும் இறை வாக்கு என்பதை இந்த அருளாளர்கள் நமக்கு அழகாக உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட அருளாளர்கள் மூலமாக நமக்கு இந்த நூல்கள், அதுவும் ஏராளமான நம்முடைய சமயம், இந்து சமயம் என்று வச்சுக்கிடலாம். இந்து சமயம் மட்டும் இல்ல, நம்முடைய சைவத்துல இன்னும் அப்படியே கொட்டி 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 ஏராளமாக கிடக்கும். கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ நூல்கள். நமக்குதான் அதை படிக்கிறதுக்கோ அல்லது பொருள் உணர்வதற்கோ நேரம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எதையோ நாடி ஓடுகிறோம். இந்த நூல்கள் மூலமாக இறைவனை தேட வேண்டும், இறைவனுடைய பெருமைகளை உணர வேண்டும், நம்முடைய சிறுமையையும் உணரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்றைக்கு நம்முடைய சிறுமை நமக்கு தெரிகிறதோ அன்றைக்கு இறைவனுடைய பெருமை நமக்கு உணரும். ஆகா, இவ்வளவு கீழாக இருக்கிறோமே, அந்த மேலான நிலைக்கு நாம் வர வேண்டுமே என்ற உணர்வு மேலோக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த அருளாளர்கள். இவங்களுக்கு இப்படி பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்ப அருணகிரி பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஓரளவு சொல்லிட்டு தான் உள்ள போகணும். ஒரு நூல் எடுக்கிறோம்னா ஆசிரியருடைய வரலாறு சொல்லணும். அப்படிப்பட்ட அருணகிரி பெருமான் இவர் திரு அண்ணாமலையிலே வாழ்ந்தவர். இவரை பற்றி ஏராளமான செவி வழி செய்திகள் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். இருந்த போதும் கூட முருகப்பெருமானின் அருளை பெற்றவர். ஒரு கட்டத்திலே தன்னுடைய வேண்டும் என்று அங்க மலையிலிருந்து விழுந்த போது முருகப்பெருமானே இவரை தாங்கிக் கொண்டு உபதேசமும் செய்தார். சும்மா இரு என்ற உபதேசம். இது நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மா. அதனால் அந்த உபதேசத்தை கட்ட மாத்திரத்திலே சும்மா இருந்து நம்மளெல்லாம் சும்மா கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சும்மா கிடையாது அப்படியே கை காலா வச்சு பேசாம உட்கார்ந்துக்கணும். ஆனா மனமோ எங்கெங்கயோ திறந்துகிட்டு இருக்கும். ஆனா அவர்கள் மேலானவர், முக்தான்மாக்கள். இந்த சும்மா இரு என்ற சொல்லை நன்றாக உணர்ந்தார்.
அது மகா வாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியத்தின் பொருளை உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து அப்படியே ஐம்புல ஒடுக்கம், இந்த மணந்த கருவிகளையே தன்னின் வேறாக நிறுத்தி அந்த உயிர் அறிவை இறைவனோடு ஒன்றித்து நிறுத்திட்டார். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 12 வருஷம் இருந்தார். அப்ப எவ்வளவு ஒரு அந்த பேரின்பத்தில் திளைத்திருந்திருப்பார்கள். எத்தனையோ பேர் எல்லாரும் எழுப்பி பார்த்திருக்காங்க. ஏன்னா உடம்பெல்லாம் பூச்சி கடிச்சு அப்படியே சிதைத்து வைத்திருந்ததாம் உடலை. ஆனாலும் கூட அந்த உயிரின் அறிவிலே இறைவனை கண்டு பேரானந்தத்திலே திளை. என்னை அறிவில் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம். அப்ப அந்த சிவம் எங்கே இருக்கிறது? உயிர் அறிவில். அதை கண்டு அந்த ஆனந்தத்திலே திளைத்து நின்ற நிலை. திளைத்து நின்றது நம்மகிட்ட இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு காண முடியாத நிலையிலே, அந்த சிவத்தை அந்த உள்நோக்கிய நிலையிலே காண முடியாத நிலையிலே. அதுக்கு காரணம் மலம். தன்னை பாராமறைத்ததுவே பாசம் என்றான் அப்படின்னு நமக்கு அழகா அந்த பாடல்ல சொல்லப்படுது. அப்ப அந்த பாசத்தில் மலத்தோடு கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அவர்களோ மலம் நீங்கிய முத்தான்மாக்கள். அதனால் சிவத்தை கண்டார்கள், அனுபவித்தார்கள். இங்கே முருகப்பெருமானின் அருளை பெற்றால் முருகப்பெருமான் தரக்கூடிய பேர் ஆனந்தத்திலே திளைத்திருந்தால் 1 நாள் 2 நாள்ல 12 வருடங்கள் திளைத்திருந்தார். விட்டா இப்படியே விழுந்துருவாரு. உயிர் மற்ற உயிர்கள் நம் போன்றவர்களுக்கு இவர் பயன் தர வேண்டும். அதுக்காகத்தானுங்க தேர்ந்தெடுத்தார் முருகப்பெருமான் இவரை. இப்படிப்பட்ட அருளாளர்கள் புத்தான்மாக்களை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் நம் போன்றவர்களுக்கு வாக்கு தருவதற்கும் வாழ்வாக நின்று அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு அற்புதம். அவருடைய அருணகிரி பெருமானுடைய வாழ்க்கை வரலாற அப்படி படிக்கும்போது நீ இங்க வா அப்படிம்பார், அங்க வருவார், திரும்ப இங்க வாம்பார். ஒவ்வொரு இடத்துலயும் அங்க நடந்த அற்புதங்களை பார்க்கும்போது முருகப்பெருமான் எப்படி உடனாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம அதிசயத்துப்போம். அப்ப அந்த வாழ்வு, அப்புறம் அவர் தந்த வாக்கு இன்றைக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். சந்த தமிழ், அந்த ஓசை நயம், அந்த சந்த நயம் கொண்டதான திருப்புகள் 1330 திருப்புகள் என்று கூட சொல்வார். அவருக்கு நிறைய செஞ்சார். ஆனா எல்லாம் ஒரு காலத்திலே அழிந்தது. அதன் பின்பாக வந்தவர்கள் அதை சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடங்கள்ல சேகரித்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழையும், திருப்புகளோடு மட்டும் இல்ல, இந்த கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த 3 நூல்கள் செய்திருக்கிறார். கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. கந்தர் என்பதாக அதுலயும் இவருடைய பெருமைகளை பார்த்தீங்கன்னா வேற யாரையும் பாட முருகனை தவிர யாரையும் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. என்ன மாதிரி பாடியிருக்காருப்பா அப்படின்னு வியந்து வியந்து ஓற்றக்கூடியதாக. 12 வருடங்கள் அங்கே நெட்டை கூடிய நிலையிலே பேரானந்த நிலையிலே இருந்த இவரை முருகப்பெருமான் மீண்டும் எழுப்புகிறார். அவர்தான் சும்மா இருந்தார், பிறகு மீண்டும் எழுப்புகிறார். எம்மை பாடு என்று சொல்ல, எப்படி உம்மை பாடுவேன் என்று சொல்ல, முத்து என்று பாடு முருகப்பெருமானே எடுத்துக் கொடுத்தார் என்று சொன்னார். அதனால்தான் முதல் பாடல் முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரி சத்தி சிறவன. எவ்வளவு ஒரு அருமையான சந்த தமிழ் வரும். அதுல சந்த தமிழ் மட்டும் இல்ல, அதுல எத்தனை எத்தனை புராணங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த அப்பாவை சொல்றாரு, அப்புறம் திருமாலை சொல்றாரு, அப்புறம் இப்படி ஒவ்வொரு புராணங்களும் அங்க உள்ள உட்கார்ந்து கிடக்கு. புராண வரலாறுகள்லாம் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு முருகன்கிட்ட தான் வந்து முடிப்பார். முருகனை தவிர வேறு யாரையும் பாட. இப்படிப்பட்ட அப்பாவுக்குரிய மகன் அப்படிம்பார், இப்படிப்பட்ட மாமனுக்குரிய மருமகன் அப்படின்னு முடிப்பார்.
அப்படிதான் இந்த திருப்புகளை எல்லாம் பாடினார். அங்க மட்டும் இல்ல, ஒரு பாட்டை பாடிட்டு திரும்ப நெட்ட கூட்டிட்டார். மீண்டும் முருகப்பெருமான் இங்க இருந்த நெட்ட கூட்டிட்டு தான் இருப்பான். வயலூருக்கு வந்தார். முருகப்பெருமானை குறித்து பாடினார். நிறைய பாடல்கள் வயலூரில் பாடியது அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்கு. கைத்தறி நெறியெல்லாம் அங்கதான் பக்கலை விசித்திரமணி என்பதாக அதாவது அதிலே பதிவு பண்ணார். செய்ப்பதியும் வைத்துயதிருப்புகள் விருப்பமோடு செப்பனையன கருணை வரவேனே. செய்ப்பதி, செய் என்றால் வயல், பதி என்றால் வயலூர். செப்பு செப்புன்னாராம். சொல்லு இந்த வார்த்தைகளை பாருங்களேன். செப்பனையன கருணை மறவேனே, அவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை போறாங்க. சொல்லுது அப்படி திருப்புகளை பாடி இருக்கிறார். முருகப்பெருமானே சொன்னார் பாடுனார். அதனால நான் பாடுறேன். நிறைய இடங்கள்ல அப்படியெல்லாம் ஒண்ணு. அப்ப இவருடைய அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகள் மட்டும் இல்ல, மற்ற எல்லாமே அனுபவ நூல் என்று சொல்ற. ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு வகையில இருக்கும். ஆராய்ச்சி நூல்கள் இருக்கிறது, அருள் நூல்கள் இருக்கிறது, அனுபவ நூல்கள் இருக்கு. ஆராய்ச்சியும் அனுபவம் அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்தத்துல அழகா சொல்லப்படுது. இங்கே முழுக்க இவர் அனுபவித்த அந்த அனுபவத்தை அப்படியே சொற்களாக்கி, அதுவும் இனிமையான சந்த நடையிலே சொற்களாக்கி, இனிமையான செய்யுளாக்கி, இன்றைக்கு வரைக்கும் அந்த திருப்புகளாகட்டும், கந்தர் அலங்கார படம், கந்தர் அந்தாதி ஆகட்டும், இது எல்லாம் பாட 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 முதல்ல அந்த நாக்கு சொல்லண்டு அதை பாடும்போதே உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. திருப்புகளை பாடும்போது இன்னைக்கும் ஆகா இந்த பாட்டு நல்லா இருக்கே, ஆனா இன்னும் வரமாட்டேங்கிறே. இது நிறைய பேருடைய ஏக்கமாவும் இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் அவ்வளவு ஒரு ஈஸியா பாடிலாம் நினைப்போம். உள்ள போன பிறகுதான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கு. பல்லைய உடைச்சிடும் அந்த அளவுக்கு. வெள்ளினம் என்றால் வெள்ளினம், வல்லினம் என்றால் வெள்ளினம், இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. அப்படியே அந்த படிக்கும் போதே இனம் புரியாத ஒரு இன்பம் வரக்கூடியதா. அப்படிப்பட்ட செய்யுள் அமைப்பிலே அமைந்த இந்த பாக்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கும் அருணகிரி பெருமாள் ஒவ்வொரு தளத்திலையும். அப்புறம் அங்க இருந்து மதுரைக்கு வாழ்ந்தாரு, மதுரையில போனார், மதுரையில போய் சில காலம் இருந்தார். அதன் பிறகு திருச்செந்தூருக்கு வா என்றார். திருச்செந்தூருக்கு எப்படி வருவேன், அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் ரோடெல்லாம் கிடையாது. எப்படி வருவேன் என்ற அந்த முருகப்பெருமானிடமே கேட்ட போது முருகனே மயில் வடிவில் வந்து அப்படியே அழைத்து சென்றார் என்று அவருடைய வரலாறு. மயிலாக வந்து முன்னாடி வந்து அப்படியே வர்றாரு. அந்த மயிலை பின்தொடர்ந்துதான் வந்தார். அப்ப இங்க வரும்போது திருவிழா, மாசி திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அந்த திருவிழாவுல 7ஆம் நாள் எல்லாருக்கும் தெரியும் சிவப்பு சாத்திரை. இன்னைக்குலாம் 7ஆம் நாள் திருவிழாக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க. ஐயோ இந்த வருஷம் சிவப்பு சாத்தியை பார்த்துட்டேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சிவப்பு சாத்திரை பார்த்தா கஷ்டப்படுவாங்க, பச்சை சாத்திரை பார்த்தா நல்லது கிடைக்கும். அது பச்சை கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே அவர் தானே, ஒரே ஆள் தானே. சிவப்பா வர்றவராக தான், பச்சையா வர்றவராக தான், வெள்ளையா வர்றவராக தான். அகரமும் ஆக்கி அஜிபனும் ஆக்கி அந்த பாட்டை பாருங்க முழுக்க. அரணனவாகி அஜரனவாகி எவ்வளவு அழகா. மூணுமே இவரதானே வர்றாரு, முருகர் தானே வர்றாரு, வேற ஆளா வர்றாரு. அதென்ன சிவப்பு சாத்தி பார்த்தா இப்படி, இது பார்த்தா இப்படி, ஒன்றும் புரியல. இருக்கட்டும், நம்முடைய அறியாமை அவ்வளவுதான். ஆனாலும் கூட இந்த வந்த போது 7ஆம் நாள் திருவிழாவை கண்ட போது அந்த முருகப்பெருமான் இவருக்கு நடராஜ கோலத்தில் நடனமாடிய கோலத்தை காண்பித்தார். அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல அந்த 7ஆம் நாள் திருவிழால ஒரு பக்கம் முருகர், ஒரு பக்கம் நடராஜர் இருப்பார். தண்டையணி வெண்டையும் கங்குணி சதங்கையும் என்பதான அற்புதமான ஒரு தாள சந்த நயத்தோடு கூடிய அந்த பாடலை பாடியிருக்கிறார். அப்படியே அனுபவிச்சு அனுபவமான ஒரு பாடல்களை தந்த அருணகிரி பெருமான் என்று சொல்லக்கூடிய. அதுவும் கூட இந்த அருணகிரி பெருமானுடைய பாடல்கள், அந்த வரிகள், அந்த பொருள், இதையெல்லாம் நம்ம பார்க்கும் போது அதுல ஒரு சுவை ஒண்ணு இருக்கு. பொதுவாவே தமிழ் சுவை ஒரு பக்கம், செய்யுள்ள இலக்கணம், இலக்கியம், அணி இதெல்லாம் இருக்குது, அந்த சுவை ஒரு பக்கம்.
இன்னொன்னு அனுபவ சுவைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அனுபவத்தை சொல்றதுல ஒரு சுவை என்ன அப்படின்னா, இப்ப எந்த காலத்துல அவர் வாழ்ந்தவர், இன்றைக்கும் நாம இந்த பாடல்களை பாடும்போது எப்பா அவரே இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு, ஆனாலும் முருகப்பெருமான் மன்னிச்சிருக்கிறாரு, அப்ப நம்மளும் தப்பு பண்ணதான் கூட இறைவன் பண்ணிப்பார். உண்மையிலே அது உண்டு. இறைவன் மன்னிக்க மாட்டான்லாம் கிடையாது. அப்ப அந்த வார்த்தைகள், ஐயோ நான் இப்படி இருந்தேனே முருகா, நீ என்னைய இப்படி ஆட்கொண்டு நான் வச்சுக்கேன்னு சொல்லி அந்த வாரிகளை பாடிக்கும் போது இன்னைக்கு நமக்கு வரும் பாருங்க. ரொம்ப அருமையான ஒன்று. இந்த வார்த்தைகளை படிக்கும் போது நமக்கு வரணும், என்ன வரணும், அவருக்கே அவரே இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ அந்த துன்பங்கள் எல்லாம் என வினை, அந்த வினையினால துன்பங்கள், அந்த துன்பங்கள் நீங்கி இருக்கணும், நம்ம துன்பங்கள் நீங்கதான். நீங்க அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து அலைந்து உழலும் அடியேனே, நான் எப்படி இருக்கிறேன், அவமாயை கொண்டு உலகில் விருதா அலைந்து உழலும் அடியேன், அஞ்சே அஞ்சேலன்னு வர வேண்டும். என்ன ஒரு வார்த்தைகள் பாருங்க. நான் தப்புதான் செய்யறதுல தப்புதான், இந்த உலகத்துல உலக இன்பத்துல இந்த சூழல்ல மாட்டிட்டு இருக்கேன், நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படி நீ வரணும்ங்கிறாரு. அப்ப நாமும் கேட்க வேண்டும். நாமும் தவறு செய்யும் போது நமக்கு முன்பிருந்தார். அப்படி இவர் தவறு செய்தாரா என்றால் இதெல்லாம் தவறு கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டார். நிறைய இடங்கள் இது மாதிரி வருது. ஏன்னா ஆசையினாலதான் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே. அது நிறைய துன்பங்கள் ஆசையினால வரக்கூடியது. அந்த ஆசையும் கூட பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை என்பார்கள். இந்த ஆசை அப்படிம்பாங்க. அதுல பெண்ணாசை என்பது மிக 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 மேலானது. அதை விட்டு விலகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நாயன்மார்களுடைய வரலாறு திருத்தொண்ட தொகையில நீங்க பாத்தீங்கன்னா, தொகையடியார்கள் அப்புறம் தனியடியார்கள். தொகையடியார்ல முதல்ல தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் என்று சொன்ன நம்பி ஆரூரர் தனியடியார்ல முதல் ஆளா வைக்கிறார். யார வைக்கிறாரு? இங்க திருநீலகண்ட குயவனாரை வைக்கிறார். என இளமையில் அந்த இன்பத்தை நீங்க திருநீலகண்டம் என்ற ஒரு சொல் கட்டுப்படுத்தியது என்றால் இந்த பெண் ஆசையை விட்ட தன்மை. இவருடைய பாடல்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அது. ஆனா அப்படிதான் இவர் இருந்தாரு, அதனால இப்படி பேசுறாரு பாடுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்றது இருக்கட்டும். ஆனா இப்படிப்பட்ட அருளாளர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள்? அதுல அருணகிரி பெருமான் ஏன் சொல்கிறார் அவர் இந்த அளவு தவறு செய்திருக்க முடியாது? அப்ப ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சுகீஸ்வர ஐயா ஒரு தடவை பேசும்போது, சஷ்டியில ஒரு தடவை பேசும்போது அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இவர் ஜெகநாதனும் கொடுத்திருக்காரு. இதுக்கு நைச்சியான சந்தானம், நைச்சியான சந்தானம், அதாவது பிறர் செய்த தவறுகளை எல்லாம் தனதாக்கி தன்மேல் ஏற்றுக்கொண்டு சொல்லுவது. அதுக்கு சுகீஸ்வர ஐயா சொன்னது எப்படின்னா, ஒருத்தர் ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா குழந்தைகள், அந்த அவருடைய அம்மா, இப்படி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலை நிமித்தமா டெல்லிக்கு போகும்போது நல்ல அழகான கண்ணாடி தாஜ்மஹால் வாங்கிட்டு வந்துட்டாரு. நல்லா அழகா இருக்கு. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருக்கிறாரு. நான் அம்மாட்ட காமிக்கிறாங்க. வயசானவங்க ஓரமா உட்காந்துருக்காங்க. சரி அவங்க என்னத்தை பார்க்க போறாங்க காமிக்கல. கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் பார்க்கறாங்க, மனைவி பார்க்கறா. பத்திரமா எடுத்து உள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆபீஸ்க்கு போயிட்டாரு. பத்திரமா எடுத்து வைங்க. இந்த சின்ன பையன் வர்றான், வந்தவன் எடுக்கிறான். எடுக்கும் போதே கை தவறு. அது ரொம்ப லேசா இருக்குங்க. அந்த கண்ணாடியிலே செஞ்சு அப்ப உடஞ்சிச்சு. ஐயோ அப்பா போகும்போதே சொல்லிட்டு போயிருக்காரு, பத்திரமா எடுத்துட்டு இப்படி உடைச்சிட்டே அம்மா திட்டுறா. என்ன செய்ய? அப்படி உடஞ்சது அவனுக்கு அப்படி குமியலா இருக்கு. அப்பா சாயங்காலம் வர்றாரு. அந்தோடி பாக்குறாரு, கோபம் இருக்கு, பயங்கரமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து வாங்கிட்டு
சொல்லவும் செஞ்சே பத்திரமா எடுத்து வைக்கின்னு யார் உடைச்சா அப்படின்னா அந்த ஒரு பெண் குழந்தை ஒண்ணு இருக்கு, அதை அப்படியே பாக்குது. அப்பா நானா இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிடு. அந்த பையன் அப்படியே ஒன்னும் சொல்லல, அமைதியா. உடனே அம்மா ஓடி வர்றா. வந்தவ, எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? குழந்தைங்க இருக்க இடத்துல கண்ணாடி பொருள் வாங்கலாம் அப்படின்னு அவ பங்குக்கு சொல்லிட்டான். யாரையும் காட்டி கொடுக்கல, அவ பங்குக்கு சொல்லிட்டான். இப்போ அந்த ஓரமா உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க பாட்டியம்மா. இந்த பிள்ளைகளுக்கு பாட்டியம்மா, இவருக்கு அம்மா. ஒரு 70 வயசான அந்த அம்மா வேகமா எந்திரிச்சு வந்தாங்க. ஏண்டா எல்லாருக்கும் காமிச்சல, என்கிட்ட நீ காமிச்சியா இந்த பொருளை? காமிக்கலையே, எனக்கு ஒரு ஆசை பார்க்கணும்னு வந்து எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் கை நடுங்கிச்சு, விழுந்துச்சு, உடைஞ்சிச்சு அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. பாட்டியம்மாவா உடைச்சாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பையன் உடைச்சிட்டான்னு சொன்னா அப்பா அடிச்சு விடுவாரு. அப்ப இந்த பாட்டிக்கு இருக்கிற அன்பு, அந்த அன்பு முருகின அன்பு. அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா பாட்டி அந்த தவறை தனதாக்கி ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தைய அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்ளுதல், அந்த பழியை தான் ஏற்றுக்கொள்ளுதல். இதுக்கு பேரு நைச்சியான சந்தானம். நைச்சியான சந்தானம் அருணகிரி பெருமான் அந்த வகையில் தான். ஏனென்றால் இந்த பாக்கள் செய்யுள் என்றைக்கும் காலத்தால் அழியாமல் நிற்க போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். இனி வரக்கூடிய காலங்கள் எத்தனையோ மக்கள், நம் போன்றவர்கள் பெத்தான் மக்கள் எத்தனையோ தவறுகளில் ஊறி வரும்போது அதை உணர வேண்டும் என்பதற்காக இந்த தவறுகளை எல்லாம் தன்மேல் ஏற்று அந்த முருகப்பெருமானிடம் வைத்து வர வேண்டும். இந்த துன்பத்திலிருந்து நீக்கி எனக்கு அருள வர வேண்டும், அஞ்சேல் என வர, நீ பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு நீ வர. அப்ப இந்த வரிகளை படிக்கும் போது ஆகா நாம அப்படி கேட்கணுமே அப்படின்ற உணர்வு நமக்குள்ள வருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த உணர்வு வர வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மாக்கள். இது மேலான முத்தான்மம். இது மகா ஆன்மா, மகாத்மா என்று கூட சொல்லுவோம். ஆனா சாதாரணமா அவங்க மேலான ஆன்மா. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட இறை அருளை எல்லா மக்களும் பெற வேண்டும் என்ற உணர்வோடு அந்த இறை அருளை பெற வேண்டும் என்றால் எளிய வழி, எளிமையான ஒரு வழி எது என்றால் இறைவன் மீது கொள்ளக்கூடிய பக்தி. அந்த பக்தி முருகி அன்பாக விருது. முதல்ல அன்பு வந்துடாதுங்க, முதல்ல பக்தி தான் வரும். பக்தி வேறு அன்பு வேறுதான். பக்தி வேறு அன்பு வேறுதான். முதல்ல பக்தி பண்ணுவோம். பக்தி வேணா முருகா நம்ம போனே முதல் நிலையில இருக்கும்போது முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போய் உட்கார்ந்து அப்பா முருகா காப்பாத்துப்பா, நீங்க காப்பாத்துப்பா, எங்க வீட்டை காப்பாத்துப்பா, இப்படிதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அன்பு பெருக என்னை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டேன். நம்மளை தவிர யாரை காப்பாற்றணும்? நம்மள அருள் பாலிக்கிறதுக்கான அந்த ஒரு உணர்வு எல்லாம். இப்ப இந்த இடத்துல பக்தின்றது கொஞ்சம் மாறி அன்பு என்பது உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. திருக்கோவில் வழிபாட்டுல எல்லாருடைய வாழ்க்கையிலும். அப்புறம் ஒண்ணுமே கேட்க மாட்டோம். அது இந்த நூல்கள் எல்லாம் படிக்க ஒரு பக்குவ நிலை வரும்போது போதும், சாமி நமக்கு எப்ப எது வேணுமோ அதை கொடுப்பார் அப்படின்ற உணர்வெல்லாம் நமக்கு. இதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டுகள். அதுக்கு கூட நமக்கு செய்யல பாத்தீங்கன்னா, ஒரு புலவர் ஏற்கனவே போய் ஒரு கொடை மல்லர் அள்ளி கொடுக்கக்கூடிய அவர்கிட்ட போய் நல்லா பாடி பரிசில் பெற்று வந்தார் அப்படின்னா, அடுத்து தன்னை போன்ற புலவர்கள் வரும்போது அங்க போங்க எவ்வளவு அள்ளி கொடுக்கிற ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படையை நமக்கு இருக்கு, கட்சிகள் செய்த ஆற்றுப்படைகள். அது போல ஆற்றுப்படுத்தல். இப்ப இந்த அருணகிரி பெருமான் தன் மீது அந்த துன்ப தான் செய்யாத தவறையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு
அந்த முருகப்பெருமானை நோக்கி வேண்டுவது போல வேண்டி இந்த வரிகளை எல்லாம் நாம் இன்றைக்கு படிக்கும் போது முருகா அப்படின்னு அந்த அந்த தவறு நாம செஞ்சிருப்போம். இன்னைக்கு அவர் செய்யல, அன்னைக்கு தன் மீது ஏற்றி அவர் பாடிய வரிகளை இன்றைக்கு நாம இசைத்து பொருளோடு உணர்ந்து அதை கேட்கும் போது அல்லது பாடும் போது நம்முடைய பிள்ளைகள் அப்படியே பொங்கி பிரமாகமாக ததும்பி வரும். ஏன்னா இது எனக்காக சொன்னது மாதிரி இருக்கே, என்னுடைய நிலையை சொல்வது போல இருக்கிறது. இதுதானே அவங்களுக்கு வேணும். இதுதானே முருகப்பெருமானுடைய அருள், வேற ஒண்ணும் இல்லை. முருகப்பெருமானுடைய அருள். அவ்வளவு அந்த அருளினால் தரப்பட்ட அருள் பாக்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அருள் பாக்கள் அத்தனையும் முருகப்பெருமானின் அருளினால் வெளிவந்தது. உயிர்களாகிய நாம் இந்த முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும். அவர்கள் பெற்றவர்கள், அனுபவித்தவர்கள், நாம் பெற காத்திருப்பர். வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கணும். அப்ப இந்த பாடல்கள்லாம் பாட 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 பொருளை உணர 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 அந்த முருகப்பெருமானின் அருளை நாமும் பெறலாம் என்பதற்காக அதுல அருணகிரி எத்தனையோ அருளாளர்கள் வந்திருக்காங்க. அதுல அருணகிரி பெருமான் என்றால் கருணைக்கு அருணகிரி என்பார். காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி என்று சொல்ல வழக்கே இன்றைக்கு உண்டு. கருணைக்கு அருணகிரி, அதுக்கு ஒரு சம்பவமும் சொல்லுவாங்க. இது வாய்மொழியாக வந்ததுதான், ஆனாலும் கூட சொல்வார்கள் கருணைக்கு. அவர் கருணை என்றால் நம்ம அப்பதே பார்த்தோம், நைச்சியான சந்தானம், பிற செய்த தவறை தான் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அப்பதையே பார்த்தோம். இந்த இடத்துல அந்த சம்பவமே ஒண்ணு நடந்தது. இந்த வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒருத்தர், வில்லிபுத்தூரார், ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர். அவர் நன்றாக இசைத்து பாடக்கூடியவர். எல்லா வகையான பாடல்களையும் பாடல்களையே நிறைய வகைகள் இருக்கிறது. அந்த அப்படி பாடக்கூடிய நல்ல வாக்கு வன்மை பெற்றவர், வாக்கு வன்மை பெற்றவர். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போவார், போய் அந்த பாடல்களை பாடுவார். இவர் பாடல் போகும்போது அந்த ஒவ்வொரு தளத்துக்கு போகும்போதும் கையில ஒரு கொரடு கொண்டு போவார். கொரடுன்னா வெட்டுறதுக்கு அந்த கொரடு கொண்டு போய் அங்க வாதம், தர்க்கவாதம் சொல்லுவார், அதை செய்வார். அதாவது நல்ல இசை புலமை இருப்பதால் இவர் பாடல்களை பாட, இவர் பாடிய பாடல்களை கேட்டு அதை அப்படியே மீண்டு எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த அந்த வாதத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த புலவர்கள் பாட வேண்டும். அந்த ஊரை சேர்ந்தவர். இவர் ஒவ்வொரு ஊருக்கா வர்றார். அப்படி வரும்போது அந்த ஊரை சேர்ந்தவர்கள் புலவர்கள் என்னிடம் வாது செய்ய வரலாம் அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு வருவாங்க. அப்ப நான் சொல்லக்கூடிய பாடலை நீங்கள் திருப்பி சொல்லி அவருடைய பொருளையும் சொல்லணும் அப்படிம்பார். இவர் பாடிய பாடல்களை அவரால் சொல்ல முடியாது. அதனால காதை வெட்டி எடுத்து வச்சுருவார் அந்த கொரடை வச்சு. அதுக்குதான் அந்த கொரடு. அப்படி ஒவ்வொரு தளமா வர்றார். நீங்க திருவண்ணாமலைக்கு வருகிறார். இவர் வந்திருக்கிறார் என்று புலவர்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறாங்க. ஏன்னா மன்னன் நீங்க போய் அவரோட சட்டை போடுங்க, வாது செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவான். மன்னன் சொல்லிடுவான். ஏன்னா நம்ம நாட்டுக்கு, நம்ம ஊருக்கு அது அவமானமாயிரும், புலவர்கள் நல்ல புலவர்கள் இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக நீ போன்னு கையை கட்டிடுவான் மன்னன். ஐயோ சொல்லிட்டா என்ன செய்ய, அவனால காது போயிருமே அப்படின்னு பயந்து நடுங்குறான். வந்து அருணகிரி பெருமான் சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், கையில கொரடோட வந்திருக்கிறார், நாங்கெல்லாம் நடிக்கிட்டு இருக்கோம், நீங்க ஏதாவது ஒரு வழி செய்யுங்க என்று சொல்ல, இப்போது அருணகிரி பெருமான் முன்பாக வருகிறார். அவர் முன்பாக வந்த உடனே இவர் கேட்கிறார், இவர் இந்த கொரடை முன்னாடி வச்சுக்கிறார், ஒண்ணுதானே இருக்கு இன்னொன்னு இல்லையான்னு கேட்டார். இந்த மாதிரி யாருமே இதுவரைக்கும் கேட்டது இல்லை. இப்ப இவர் அப்படியே பார்க்கிறார், எதற்காக அப்படி. ஒருவேளை நீங்கள் தோற்ற உங்கள் காதை வெட்ட வேண்டுமே, அதற்கு ஒரு கொரடு வேண்டுமே அப்படின்னு கேட்டார். ஒரு கொஞ்சம் கோபம் வரும், நான் தோற்பதா அப்படின்ற, ஏன்னா அந்த ஒரு மமதை நிறைந்து போய் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு கொரடு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இப்ப போட்டி ஆரம்பமாகிறது. இவருக்குரிய பாடல்களை பாடுகிறார் வில்லிபுத்தூரார், அவருக்குரிய பாடல்களை பாடுகிறார். இவர் பாடி முடித்தவுடன் இவர் அந்த பாடலை உடனே அப்படி சொல்லணும்.
யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன ஒரு ஐக்கியூ, இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல ஐக்கியூன்றாங்கல்ல, அது அப்படியே சொல்லிட்டு அதனுடைய பொருளையும் சொல்லு. அத்தனையும் சொல்லி முடிக்கிறார். அத்தனையும் சொல்லி முடிச்சுட்டார். சொல்லி முடித்த பின்பாக இப்போ ஒரு கட்டத்தில் இப்ப இவருடைய நீங்கள் பாடலாம் என்று சொல்ல, இவர் இப்போ பாடுற பாட்டு பார்த்தீங்கன்னா கந்தர் அந்தாதி. நமக்கு இதுல 3 கொடுத்திருக்கிறார். கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி என்று. கந்தர் 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 என்று சொல்ல, கந்தர் அந்தாதி மிக ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு சொல்லணும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அந்தாதி புனையில் பாடப்பட்ட அற்புதமான ஒரு பாடல், 100 பாடல்களாக. இதுல அந்த 100 பாடல்களுடைய முதல் எழுத்துக்கள், முதல் எழுத்து எது அப்படின்னா ஒரு 8 எழுத்துக்குள்ள அடங்கியிருக்கு. 100 பாடல்ல முதல் எழுத்து சி, சு, சே, சே, டி, டி, தே, தே, 8 எழுத்துக்குள்ள அடங்கியதான் அந்த பாடலும். நீ உங்ககிட்ட இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. அதுல விநாயகர் காப்பு மட்டும் நான் சொல்றேன், அவ்வளவு ஒரு அருமையா. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர் கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தன் தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை பயலருணை வாரணத்தானை திரைகொண்ட யானையை அழித்துவனே. எப்படி பாருங்க, வாரணத்தானை வாரணத்தான், ஆனா ஒவ்வொன்றும் வேறு பொருள். சொல் ஒன்று பொருள் வேறு என்பதாக. இதே மாதிரி 100 பாட்டு அந்தாதி பாட்டு. இத ஒன்னா சொல்லிட்டு வர்றார். அவரும் இதை மீண்டும் சொல்லி 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 பொருள் சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி பொருள் சொல்லி கொண்டு வரும்போது 54வது பாடல் தகர வர்க்கத்தில் வைத்து பாடுகிறார். திததத்த தித்த திதிதாதை தாதது தித்தத்திதா திததத்த தித்த திதிதித்த தேதுத்து தித்திதத்தா திததத்த தித்தத்தை தாததி தேதுவை தாததத்து திததத்த தித்தி தி தீ தீ திதி துதி தீ தொத்ததே என்பதான 54வது பாடல். அகரவர்க்கு முழுக்க பாடி முடிக்கிறார். இவரால் சொல்ல, இதுக்கு சொல்லிட்டு பொருளும் சொல்லும், இவரால் சொல்ல முடியவில்லை. குரல் எடுத்து கையில கொடுத்துட்டார். இல்லப்பா எனக்கு தெரியல, நீதான் வென்றாய், உன்னுடைய விருப்பம் போல என்னுடைய காதை எடுத்துக்கொண்டார். உடனே அருணகிரி பெருமான் இந்த குரலை கீழே வச்சுட்டு, இதற்காக நான் வரவில்லை, புலவர்களுக்குள் போட்டி வரலாம், பொறாமை வரக்கூடாது என்பதை எடுத்து சொல்லி, நல்ல தமிழ் புலமை கொண்ட தாங்கள் இப்படியாக ஒரு போட்டியோடு எல்லார்டையும் பாடலாம், ஆனா பொறாமை கொண்டு பிறரை துன்புறுத்துவது காயப்படுத்துவது என்பது இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி, அப்புறம் இவரையே மகாபாரதத்தை பாடச் சொன்னார் என்று கூட அதுல ஒரு வரலாறு. ஸ்ரீவில்லிபுத்த அந்த வெள்ளிபுத்தூரர் அவர் பாடிய அந்த மகாபாரதம் இருக்கு. இவர்தான் பாடச் சொன்னார், அருணகிரி பெருமானுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டு பாடினார் என்றும் சொல்வார்கள். இதெல்லாம் செவிவழி செய்திதான், இருந்தாலும் இருக்குது. அப்படிப்பட்ட கருணையே வடிவான அருணகிரி பெருமான் என்பதுதான். அதான் கருணைக்கு அருணகிரி என்று இந்த ஒரு சம்பவத்தை வைத்தே இங்கே சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனா இது மட்டும் இல்ல, நீங்க இவருடைய பாடலை பார்த்தாலே தெரியும். அந்த பாடலில் அத்தனையிலும் தான் செய்யாத தவறையெல்லாம் தான் செய்ததாக அப்படியே ஏற்றுக்கொண்டு சொல்வது போல. இன்னைக்கு நாம படிக்கும்போது ஒருவேளை அந்த தவறை நாம் செய்திருக்கலாம், ஐயோ நம்ம செஞ்ச மாதிரியே சொல்லியிருக்காரே அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். அதற்காகவே இங்கே சொல்லப்பட்டது என்றும் இங்கே வைத்து, அப்படிப்பட்ட அனுபவமாக உள்ள அந்த அருணகிரி பெருமானால் தரப்பட்ட இந்த பாடல்கள், அது திருப்புகள் ஆகட்டும், நிறைய கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வேல்மாறன்னா எல்லாரும் ஹோல் வேர்ல்டுக்கு ஃபேமஸா நிக்குது. இந்த காலமும் நாங்களே கூட அதை ஒரு 15-18 வருஷத்துக்கு முந்தையே ஜெராக்ஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்தும் இரவு பகல் துணையதாகும். அந்த வேலை பத்தி அவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறாரு. வேல் விருத்தம், செவல் விருத்தம், மயில் விருத்தம் இதெல்லாம் இருக்கு. வேல் வகுப்பு இங்க இருக்கு.
எல்லாம் அருணகிரி பெருமான் அப்படியே பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி பொக்கிஷமாக கொடுத்ததில் மிக மேலான ஒரு நூல் என்றால் கந்தர் அலங்காரம் என்று சொல்றார். இந்த கந்தர் அலங்காரம் 100 பாக்களாக அமைந்துள்ளது. அதுல ஒரு காப்பிச்செயில் ஒண்ணு இருக்கு. நூல் பயன் அப்படின்னு ஒரு 6 பாடல், மொத்தத்துல 108 பாடல்கள் வந்துட்டு நூல் பயன் கொஞ்சம் இருக்கு. அப்படிப்பட்டதான 108 பாடல்கள் கொண்ட கந்தர் அலங்காரம். அலங்காரம் அப்படின்னா இறைவனை அலங்கரித்து பார்த்தல். இப்ப நம்ம அலங்கரிக்கிறோம். எத்தனை வயசு சின்ன பிள்ளைக்கு பார்த்து அலங்காரம் பண்ணுவோம், அது நம்ம பண்ணி விடுவோம். அது ஒரு வயசு வந்தோடனே அது அலங்காரம், அதுக்கு வேண்டிய அலங்காரம் அது பண்ணும். இந்த அலங்காரம்லாம் கொஞ்ச நேரம் அப்புறம் அழிஞ்சிரும் வைங்களேன். ஆனாலும் அலங்காரம் பண்ணி முடிச்சோடையும் நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆக அந்த குழந்தை என்ன அழகா இருக்கு அலங்காரம் பண்ணோடனே அப்படின்னு அந்த குழந்தைய அலங்காரம் பண்ணிட்டு பார்த்து அப்படியே ரசிப்போம். அதே போல இப்ப கோவிலுக்கு போனா அம்பாளுக்கெல்லாம் அந்த புடவை அந்த இதெல்லாம் ஒருவேளை நம்மளே கூட வாங்கி கொடுக்கலாம். அந்த மாலை இதெல்லாம் என்ன அழகா இருப்பாரு, போட்டோன்னு ஜம்முன்னு இருக்கா, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அப்ப அலங்காரம் பண்ணுவது யாருக்காக? நாம் மகிழ்வதற்கு. அந்த இறைவனுக்கு அலங்காரம் பண்ணுவது மட்டும் இல்ல. ஒரு சின்ன குழந்தைக்கு அலங்காரம் பண்றேன்னா அந்த குழந்தைக்கு ஆசையா? ஒருவேளை கொஞ்சம் ஆசை இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைய பார்த்து அனுபவிக்கிறவ யாரு? அம்மா அல்லது உறவினர்கள். என்ன அழகா இருக்கு குழந்தை, கண்ணே பற்றும் போல அப்படின்னா சொல்றோம் இல்லையா? அதே போல இறைவனுக்கு உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடப்பட்டேனே அப்படின்பார் தாய் மனசு. அது போல இறைவனை அலங்காரம் பண்ணுவது எதற்காக? அவனுக்கா? இல்ல, நமக்காக. அந்த அலங்காரத்திலையும் அந்த இறைவனுக்கு மட்டும் இல்ல, இறைவனை சுமந்து கொண்டு இருக்கு பாருங்க, அந்த வாகனத்துக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இப்ப தேர்ல வரனா தேருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப இது போல இங்கே இந்த அருளாளர்கள் அதுலயும் சொல் வாக்கு வன்மை கொண்ட இந்த அருளாளர், வாக்கிற்கு அருணகிரி என்றும் சொல்வார். கருணைக்கு அருணகிரி மட்டும் இல்ல, வாக்கிற்கு அருணகிரி. வாக்கு வன்மையால் இந்த இறைவனை அலங்கரித்து பார்க்கிறார். ஏனென்றால் அந்த பூக்கள், மாலைகள், அல்லது ஆடை, ஆபரணங்கள் இதையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்றது ஒரு வகை. அது என்னங்க, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, பூ மாலையெல்லாம் காலையில போட்டா சாயங்காலம் வாடி போயிருது. நகையெல்லாம் கூட கொஞ்ச நாள் இருக்கா, அதுவும் மேலே தெரிஞ்சு போகுதுங்களேன். இதையெல்லாம் உணர்ந்த இவர்கள் தமிழ் சொற்களால் அலங்காரம் பண்ணி, இந்த தமிழ் சொற்கள் எப்படி வந்து வெளியே விழுகுது பாருங்க. இதெல்லாம் இறைவனுடைய திருவருள். அது அவங்களே சொல்றாங்க, நாங்களா சொல்றோம், அந்த சாமி உள்ள இருந்து வெளியே சொல்ற. அப்படி அலங்காரம் பண்ணுகிறார்கள். அந்த முருகப்பெருமானை மட்டுமல்ல, அந்த முருகன் கையில் இருக்கும் வேல், அதுக்கு அலங்காரம் பண்றாங்க. அந்த முருகப்பெருமான் அமர்ந்து வருகிறாரே ஊசி மயில், அதுக்கு அலங்காரம் பண்றாங்க. அந்த கையிலே வைத்திருக்காரே கொடி, அதுக்கு அலங்காரம் பண்ணுகிறார்கள். அவர் வருகிறாரே தேர், அதற்கு அலங்காரம் பண்ணுகிறார். இப்படியெல்லாம் அலங்கரித்து 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 அந்த சொல் நயம், சந்த நயம், இசை நயம், ஓசை நயம் இதனோடு கூடியவர்களாக இருப்பவர்கள். அதனால் இன்றைக்கு நாம் இங்கே இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளும். அந்த பாடல்களை நாம் இன்றைக்கு அந்த இன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் தான் கந்தர் அலங்காரம். இந்த முருகப்பெருமானுக்கு சொல்லால் அலங்காரம். அந்த சொல் எப்படிப்பட்டது? கட்டளை கலித்துறை என்னும் யாப்பு அமைப்புல வரும். அதுல கட்டளை கலித்துறை என்னும் யாப்பு அமைப்பில் பாடப்பட்ட அற்புதமான ஒரு நூல் கலித்துறை. களி வெண்பா, கலித்தலை இதெல்லாம் இருக்குது. இந்த கலித்துறை அப்படின்பது அப்படி சொற்கள் துள்ளிக்கிட்டு வரும், துள்ளல் ஓசை. இப்ப சிவபிராணம்லாம் அதான் களி வெண்பா, நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படும் அப்படி துள்ளிட்டு வருவா பாருங்க. அடுத்து சொல்லியா. அது போல கலித்துறை. அந்த கலித்துறையில
ஒரு அடி, ஒவ்வொரு அடி இருக்கும், ஒரு அடிக்கு 5 சீர்கள் வர வேண்டும். கட்டளை கலித்துறை அந்த யாப்பு, அந்த கலித்துறை அப்படின்னு சொல்லும் போது அடிதோறும் 5 சீர்கள் வருதல். அதுலயும் முதல் 4 சீர்கள் வெண்தலை, முதல் 4 சீர்கள் வெண்தலையாடும், கடைசி சீர் விலங்காய் சீராகவும் இங்கே அமைந்து, அப்புறம் நேரசையில் தொடங்கினால் 16 எழுத்து, நிறையசையில் தொடங்கினால் 17 எழுத்து. இது இவ்வளவு இலக்கணம். இந்த பாடல் இப்ப பார்க்க போறோம், கந்தர் அலங்கார பாடல்கள் பார்க்க போறோம். அதற்குரிய இலக்கணம் கட்டளை கலித்துறை. கலித்துறை என்பது அடிகள் தோறும் 5 சீர்கள் வர வேண்டும். அதுல முதல் 4 சீர்கள் வெண்தலையாலும் கடைசி சீர் விலங்காய் சீராகவும் அமைந்து, நேர் அசையில் தொடங்கினால் 16 எழுத்தாகவும் நிறை அசையில் தொடங்கினால் 17 எழுத்தாகவும் அமையப்படுகிறது. அப்படிப்பட்ட பாடப்பட்ட பாடல்தான் கந்தர் அலங்கார பாடல்கள் என்று சொல்லக்கூடியதாக, அப்படிப்பட்ட ஒரு சொல் அமைப்பிலே யாப்பு இலக்கணத்திலே அமைத்து தந்த அருணகிரி பெருமான். இந்த அலங்காரத்திலையும் இன்னும் நம்ம உள்ள போனோம்னா எவ்வளவு ஒரு அழகா, அவர் முருகனை தவிர யாரையும் பாட மாட்டார். முருகனை தவிர யாரையும் பாட மாட்டார். கந்தர் அலங்கார எல்லாத்துலயுமே அப்படிதான் வரும். இதுல பாத்தீங்கன்னா சரி, காப்பு செயல் இருக்குல்ல, காப்பு செயல் என்னது பாடணும்? விநாயகரை பாடு. அந்த விநாயகரை பாடுறாருன்னு பார்த்தா இந்த களிர் இருக்கு பாருங்க, இந்த களிற்றுக்கு இளைய களிச்ச பாட்டேன் பாரு. அப்ப இவர் யாரு பாடுறாரு? முருகப்பெருமான பாடுறாரு. ஆனா இது காப்புச்செயல், இது காப்புச்செயல். காப்புச்செயல் என்பது விநாயகப் பெருமானை குறித்து வந்தாலும் அங்கேயும் அந்த களிற்றுக்கு இளைய களிறு என்று முருகப்பெருமானையே குறிப்பிட்டு சொல்வார். இதே மாதிரி நீங்க எந்த பாடல் நம்ம பார்க்க போறோம் அடுத்தாப்புல, ஒவ்வொன்றையும் அப்பாவை சொல்லி பிள்ளை, அப்படிப்பட்ட குமாரனின் கிருபாகரன் அப்படின்பார். மாமாவை போல அவன் நெடியவன், அதை போல இவனும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் மாமாவை போல மருமகன், ஒவ்வொருவரையும் அந்த உறவுகளை சொல்லி, ஆனால் முருகப்பெருமானையே பெரிதுபடுத்தி, முருகப்பெருமானை தவிர வேற யாரையும் பாட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் இங்கே அமைந்து உள்ளதுதான் கந்தர் அலங்கார பாடல்கள். இந்த கந்தர் அலங்கார பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு இறைவன் எம்பெருமான் இப்போது கூட்டி வைத்திருக்கிறார். இதுல கந்தர் அலங்காரம் இந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். அடுத்த வகுப்புல நம்ம காப்புச்செயலை பார்க்கலாம். ஏன்னா காப்புச்செயல் அவ்வளவு ஒரு அருமையான ஒன்று. இப்ப இந்த முருகப்பெருமான் கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, இந்த மூணு வகையா பாடியிருக்கார். கந்தன் கந்தன் கந்தன். இதுல கந்தர் அலங்காரம் தான் நம்ம பார்க்க போறோம். கந்தன் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. 6 முகம் கொண்டதால் இவன் 6 முகன். ஷண்முகன், ஷண்முகம், அது 6 முகத்தை கொண்டவன் அப்படின்றது. இவன் அக்னியால் தாங்கப்பட்டதால் அக்னி பூ, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன், கங்கையிலே விடப்பட்டதால் கங்கேயன். சரவணன் என்ற ஒரு பெயர் உண்டு. சரம் என்றால் தர்ப்பை, வனம் என்றால் காடு. சரவண பொய்கையிலே இவன் விடப்பட்டதால் அங்க கொண்டு போட்டாங்க. அதனால் இவன் சரவணன் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு பெயர் கொண்டு ஏராளமான பெயர், ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லாக்க 1000 திருநாமம் என்றது போல இங்கே முருகப்பெருமானுக்கு ஏராளமான ஒரு பெயர்கள் இருந்தாலும் கந்தன் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் என்றால் 6 திரு உருவங்களோடு கூடி அந்த சரவண பொய்கையிலே இவன் வளர்ந்து வந்த போது, கிடந்த போது அம்மை பார்வதி தேவி இவனை ஒன்றாக சேர்த்தாளாம். 6 முகம் கொண்டதால் இவன் 6 முகம் என்றும் சண்முகன் என்றும் அழைக்கப்பட்டான். ஒன்றாக சேர்த்ததால் கந்தன் என்று அழைக்கும். கந்து என்றால் கந்தன் என்றால் சேர்க்கப்பட்டவன்.
ஒன்றாக சேர்க்கப்பட்டவன் என்று ஒரு பொருள். அடுத்து கந்து அப்படின்னா ஒரு கம்பு, பற்றுக்கோடு, நிலைத்த தன்மை கொண்ட பற்றுக்கோடு. அன்மாக்களாகிய நமக்கெல்லாம் பற்றுக்கோடாக இருப்பவன் என்று ஒரு பொருள். ஸ்கந்தன் என்று ஒரு பொருள். அது ஸ்கந்தன் என்றாலே பற்றுக்கோடாக. என மற்ற பற்று எனக்கு இன்று நின் திருப்பாதமே. அந்த ஏகாரம் பிரிநிலை ஏகாரம் அல்ல, நின் திருப்பாதமே. அதுபோல இந்த திருவடியே பற்றிக் கொள்ள வேண்டும், இந்த கந்தனையே பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை, இதை தவிர பற்றுக்கோடு நமக்கு கிடையாது. அப்படின்றதுக்காக இவன் கந்தனாக. இன்னும் சொல்லப்போனா ஸ்தானு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. கந்து என்றால் ஸ்தானு. இன்னைக்கு தானு மலைன்னு இங்க சுசீந்திரத்துல சாமி பேரு ஸ்தானு மலை. அப்படியே ஒரு நிலையான ஒரு தூண், கம்பம் என்று ஒரு பொருள். இந்த கந்துன்றதுக்கே அது ஒரு பொருள். எதற்கு? உயிர்களாகிய நமக்கெல்லாம் நிலையான ஒரு பற்றுக்கோடாக நாம் பற்றக்கூடியவர்களாக. ஏன்னா பேர்பட்ட பிறவியாகிய கடல், அந்த கடல்ல இருந்து நம்ம மீளணும்னா இந்த பற்று இல்லை என்றால் நம்மால் வர முடியாது என்பதை உணர்த்துவதற்காக ஸ்தானுவாக, கம்பாக, நிலைத்த பொருளாக இருப்பவன் கம்பம் என்று. அதுதான் கந்தன். கந்தன்ற திருநாமத்துக்கு தான். ஏன்னா கந்த அலங்காரம் தான் இவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த கந்தன்ற நாமம் மிக மேலான ஒன்று. உயிர்களாகிய நமக்கெல்லாம் பற்றாக இருப்பவன். எதற்கு பற்று? இன்றைக்கு உயிர்கள் என்பது எந்த ஒரு பற்று இல்லாமல் இருக்க முடியாது. எதையேனும் ஒன்றை பற்ற வேண்டும். இன்றைக்கு நாம எதை பற்றி கொண்டு இருக்கிறோம்? மலங்களோடு கூடியவர்களாகிய மாயா காரியங்களை பற்றி, உடம்போடு கூடி பற்றிக்கிட்டு உட்காந்து ஆனவங்களும் ஏற்கனவே உட்கார்ந்து கிடக்கு. இப்ப இந்த பற்றுக்களை எல்லாம் விட வேண்டும் என்றால் இந்த பற்றை நாம் பற்ற வேண்டும். அதுதான் நிலைத்த பற்று என்பதை சொல்வதற்காக இந்த கந்தன் என்ற ஒரு பெயரை கொடுத்த வண்ணமாக. ஏன்னா ஒரு பற்றுக்கோடு இல்லை என்றால் நாம வெளியே வர முடியாது. எதுல இருந்து? பிறவியாகி. இன்னும் சொல்ல போனா மலத்திலிருந்து வெளியே வர முடியாது. மலத்திலிருந்து நாம வெளியே வர முடியாது. அப்படியே மூழ்கி கொண்டே இருக்கிறோம். அப்ப ஒரு சேரும் சகதியா இருக்குவீங்களே, அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம்னா வெளியே வரணும்னா ஒண்ணு ஏதாவது ஒரு கயிறை போட்டு ஒரு இடத்துல அங்க கட்டி விட்டு இழுப்பாங்க, அல்லது ஒரு பெரிய தடியை கொடுத்து இதை பிடிச்சுப்போ இழுகு, நாங்க இங்கிட்ட இருந்து இழுக்கிறோம் அப்படிம்பாங்க. அதை போல சேரும் சகல பிரபஞ்சம் என்று சேரு. இந்த பிரபஞ்சம் என்ற சேரை விட்டு நாம் விலக வேண்டும் என்றால், இந்த பற்றுக்கோடு இல்லை என்றால் நாம் வர முடியாது. பிரபஞ்சம் என்ற சேற்றை கழிய வழிவிட்டவா. இந்த சேரை கழியணும்னா நமக்கு இந்த பற்றுக்கோடு தேவை என்பதற்காகத்தான் கந்தன். இப்படிப்பட்ட கந்தனுக்குத்தான் அலங்காரம் செய்கிறார். என்ன ஒரு அருமையான ஒன்று பாருங்க. அலங்கார நாயகனாக வீற்றிருக்கும் இந்த இறைவனை பார்க்கும் போதெல்லாம் இந்த இறைவனோடு நான் இணைய வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்பதற்காக இங்கே வெளியே உள்ள அந்த மூர்த்தமாக இருக்கும் முருகப்பெருமான், அழகே வடிவான முருகு, அந்த முருகனுக்கு மேலும் அலங்காரம் செய்கிறோம். இங்கே கந்தன் என்று பெயர் கொண்ட பற்றுக்கோடான இந்த கந்தனுக்கு சொல், அந்த அருமையான யாப்பு அமைதி கலித்துறை, அந்த கலித்துறையில் அமைந்து உள்ள அந்த யாப்பிலே அழகான சொல் ஓவியமாக அலங்காரம் பண்ணி இதை நவில்தோறும் இந்த உள்ளமானது உயிரானது உருகி அதனோடு ஒன்றிக்க வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அருள் மயமான அருணகிரி பெருமான் நமக்கு தந்த 100 பாடல்கள் தான் கதறால். ஏன்னா நாம இன்னைக்கு போய்கிட்டு இருக்க இடம் எப்படி இடம் அப்படின்னா, உலகத்தை நோக்கிய தூளமான மாயா காரியங்களோடு கூடியது. இதிலிருந்து நாம விடுபடணும் அப்படின்னா அலங்காரமான ஒரு பொருள் நம்முடைய கண்களுக்கு வரும். எந்த கண்ணுக்கு?
ஞானக்கண். வெளியே இருக்க கண் இல்ல, உள்ள இருக்க கண். அந்த ஞானக்கண் தான் இந்த பொருளையும் இந்த யாப்பு அமைதியையும் இந்த அருமையான இசை ஓசை நயம் இசை நயம் இதையெல்லாம் உணர்ந்து உள்ளுக்குள்ள உருகி உருகி ஓடும். அதற்காக அமைத்த ஒரு அற்புதமான பாடல்கள் தான் கந்தர் அலங்கார பாடல்களாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான் நம் பொருட்டாக. இப்படிப்பட்ட கந்தர் அலங்காரத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் கண்டு கழிக்க வேண்டும். அதை கூட கந்தர் அலங்கார பாடல்கள் அநேகமா எல்லார்ட்டையும் இருக்கலாம், இல்லைன்னா கூட ஒவ்வொரு வாரமும் அந்த பாடலை சுசலாமாட்ட சொல்லி போட சொல்லிடுறேன். அதை கேட்டு இசைத்து பாடுபவர்கள் பாடலாம், அல்லது அந்த பதம் பிரித்து பொருள் உணர்ந்து சொல்பவர்கள் சொல்லலாம். ஏன்னா இது நல்ல சந்த தமிழ்ல தான் இருக்கு. அதனால நல்லா சொல்லும் போதே ஒரு இனிமை கூடதான் கூடிக்கொண்டே இருக்கும். நிறைய பாடலுக்கு கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ராகமும் போட்டு கொடுத்தோம். சில பாடலுக்கு ராகம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்லே கூட பாடலாம். கட்டளை கலித்துறை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிராணத்துல கட்டளை கலித்துறை வருது. அந்த ராகத்தையே கூட இதுலயே போடலாம். போட்டு இந்த பாடல்களை பாடலாகவும் பாட வேண்டும், பொருள் உணர்ந்து பாட வேண்டும், உள்ளம் முருக பாட வேண்டும், உள்ளம் உயிருடைய அறிவு பற்றி கொண்டு பாட வேண்டும், உயிர் அறிவு பற்றி கொள்ள வேண்டும். கந்து என்றால் இதுதான் எனக்கு பற்று, இதுதான் பற்றுக்கோடு என்று அதனோடு ஒன்றித்து நின்றால் உயிர் கிடைத்தேன். இந்த பிரபஞ்சம் என்ற சேற்றிலிருந்து விடுபட்டு அந்த பேரானந்தத்தை அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு கந்தர் அலங்கார பாடல் கப்பிச்சீர் இன்னைக்கு ஒரு தடவை வாசிச்சுட்டு அடுத்த தடவை அதனுடைய பொருளை நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவரியில் சென்று கண்டுகொண்டேன், வருவார் தலையில் ரடபடன படு குட்டுடன் சக்கரை முற்றிய கை கடலட கும்ப களிற்றுக்கு இளைய களிச்சினையே. எவ்வளவு ஒரு அருமையான சந்தனயம் பார்க்க. அதை வாசிக்கும் போதே உங்களுக்கே அது ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன அருமையா வச்சிருக்காரு பாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காப்புச்சீடாக அமைந்துள்ளது. அதனை அடுத்த வாரத்துல வைப்போம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதே மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.